குறித்து நாம் தியானிக்க ஆரம்பித்தோம். ஒரு கனி, அதாவது ஆவியின் கனியில் ஒரு சுபாவம், ஒரு குணம் என்ன என்பதை குறித்து கடந்த வாரத்திலே நாம் தியானித்தோம். எல்லாரும் வேத புஸ்தகத்தை திருப்புங்க. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம், கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22, 23ஆம் வசனம் எடுங்க. நம்ம ஆவிக்குயின் வரங்களை குறித்து தியானித்தோம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் உள்ள பரிசுத்த ஆவியானவர் கொண்டு வருகிற 9 வரங்கள். இங்கே பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் நமக்கு உண்டாகிற ஆவியின் கனி 9 குணாதிசயங்களை கொண்ட ஒரே கனி. அதனால் 9 கனிகள் அல்ல, ஒரே கனி, 9 குணாதிசயங்கள். அதனால் இது 4 இருக்குது, மற்றது இல்லாட்டா பரவாயில்ல, அப்படி கிடையாது. 9 குணங்களும் நமக்குள்ளே இருந்தால் தான் ஆவியின் கனி நமக்குள்ளே இருக்குன்னு அர்த்தம். அதனால் கவனம் செலுத்தணும். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்கள் எடுங்க, நம்ம வாசிக்கலாமா? பாருங்கள். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. இதில் முதலாவது சொல்லப்பட்ட அந்த குணாதிசயம் அன்பு. அன்புக்கு என்ன ஆதாரம்? எல்லாருமே சொல்லுவாங்க, நான் அன்பாக தான் இருக்கிறேன் அப்படி சொல்லுவாங்க. எல்லாருமே சொல்லுவாங்க, அன்பு, எல்லாரும் அன்பாக இருக்கிறோம் அப்படி சொல்லுவாங்க. அந்த அன்புக்கு உண்மையான அந்த குணங்கள் என்ன, அன்பு எனக்குள்ளே இருக்குன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது என்பதை வேத புஸ்தகத்தில் தான் ரொம்ப அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம், அன்புக்காகவே ஒரு அதிகாரத்தை ஆவியானவர் எழுதி கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை பாருங்கள். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம். ஒரு அன்பு ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்குன்னா அவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான், அன்பினுடைய அளவுகோல் என்ன, அதைத்தான் இந்த வேத வசனம் சொல்லுகிறாரு. அதில் பாருங்கள், ரொம்ப முக்கியமாய் அந்த சொல்லுகிறத கவனிங்க. பாருங்கள், நான் முதல்லேருந்து வாசிக்கிறேன், எனக்கு ரொம்ப முக்கியமாக இந்த கவனிங்க. நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். அப்போ அன்பு தான் ரொம்ப முக்கியம் என்பது தெளிவுபடுத்தப்படுகிறார். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாயிருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பெயர்க்கத்தக்க சகல விசுவாசமுள்ளவனாயிருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. அப்போ தீர்க்க தரிசன வரம் இருந்தாலும் விசுவாச வரம் இருந்தாலும் அன்பு இல்லாவிட்டால் பிரயோஜனம் இல்லை என்பது சொல்லப்படுகிறது. ஆவிக்குரிய 9 வரம் இருந்தாலும் அன்பு இல்லாவிட்டால் பிரயோஜனம் இல்லை. அப்படியானால் ஆவிக்குரிய வரமும் ஆவியின் கனியும் இணைந்தது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அதனால் ஆவியின் கனி நமக்குள்ள பரிபூரணமாக காணப்படணும். ஆவிக்குரிய வரமும் நமக்குள்ளே காணப்படும் போது தான் வல்லமை உள்ள கிறிஸ்தவர்களாய் நாம் இருக்க முடியும், சாட்சி உள்ள கிறிஸ்தவர்களாய் இருக்க முடியும். அதனால் தீர்க்க தரிசன வர இருந்தாலும் நீங்கள் விசுவாச வரம் உங்களுக்குள்ள இருந்தால் அன்பு இராவிட்டால் ஒன்றுமில்லை. அடுத்த 3ஆவது வசனம் பாருங்கள். 1 கொரிந்தியர் 13:3. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. அன்பு இல்லாமலே தான தர்மம் பண்ணுவாங்க. அது மாதிரி அன்பு இல்லாமலேயே நான் அன்னதானம் பண்ணினால் பெருமைக்காக பண்ணுறவங்க இருக்காங்கல்ல, பெருமைக்காக அன்னதானம் பண்ணுவது, பெருமைக்காக நான் சுட்டரிக்கிற கொடுப்பேன், பெருமைக்காக ரொம்ப அன்பாக இருக்கிற மாதிரி பேசுவாங்கல்ல. அப்போ உண்மையான அன்பு இல்லாவிட்டு அதிலெல்லாம் பிரயோஜனம் இல்லை அப்படின்பதாக சொல்லப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போது அந்த அன்புக்கு என்னங்க அடையாளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4ஆம் வசனம் பாருங்கள். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. இல்லை, அன்பனுடைய குணம்னா என்ன? ஒருத்தனுக்குள்ள அன்பு இருக்குன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது? நான் அன்பாக இருக்கிறேன், என்கிட்ட அன்பு இருக்குது சொல்கிறத வச்சு இல்லை. அன்பு உள்ளவங்க எப்படி இருப்பாங்களா? நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அடுத்தவங்களை பார்த்து பொறாமை இருந்தேன்னு என்ன அர்த்தம்? உங்களுக்குள்ள இந்த அன்பு என்கிற அந்த கனியினுடைய குணாதிசயம் இல்லைன்னு அர்த்தம். பொறாமை வருதில் அடுத்தவங்களை பார்த்து, சர்ச்சுக்குள்ளேயே பொறாமை வருது. அப்போ வெளியில் மற்றவங்க பிஸ்னஸை பார்த்து பொறாமை வருது. ஒருத்தருக்கு ப்ரொமோஷன் கிடச்சிட்டா பொறாமை வருது. சிலருக்கு ஒருத்தர் அழகாக இருக்கிறத பார்த்துட்டா பொறாமை வருது. அப்போ இந்த பொறாமை உங்களுக்குள்ளே இருக்குன்னா என்ன அர்த்தம்? உங்கள்கிட்ட உண்மையான அந்த அன்பு இல்லை, இந்த ஆவிக்குரிய குணம் உங்களுக்குள்ளே இல்லைன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் மனம் திரும்பணும். அதுக்காக மனம் திரும்பி இந்த உண்மையான அன்பை பெற்றுக்கொள்ளணும். அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது. தன்னை புகழ்ந்து பேசுவாங்க தெரியுமா சிலர்? தன்னை புகழ்ந்து, நான் என்ன தெரியுமா, என்கிட்ட இத்தனை வரம் இருக்குது தெரியுமா, என்கிட்ட இருக்க அபிஷேகம் என்ன தெரியுமா, என்கிட்ட இருக்கிற வல்லமை வரம் என்ன தெரியுமா,
அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது. அப்போ அன்பு நமக்குள்ளே இருந்தால் இதெல்லாம் இருக்காதான், தன்னை புகழ்றது, இருமாப்பா. அப்போ இதுதான் அளவுகோல். இதை வச்சு எனக்குள்ள அன்பு இருக்குதா, எனக்குள்ள அன்பு இருக்குதா, நான் இப்படி இருக்கிறேன்னா, எனக்குள்ள இந்த சுபாவம் இருக்குதா, நம்ம சோதித்து பார்த்து நம்மளை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே உண்மையான அந்த அன்பை எனக்கு தாரும் என்று நம்ம ஜெபிக்கணும். அதுதான் முக்கியமானது. அடுத்தது பாருங்களேன், என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அயோக்கியமானதை செய்யாது. அன்பு அயோக்கியமானதை செய்யாது. அயோக்கியமானதை செய்யாது. யோக்கியமானதை தான் அது செய்யும். அன்பு நல்லா அறிந்து கொள்ளுங்க. அயோக்கியமானதை செய்யாது. அடுத்தவங்களுக்கு தீங்கு செய்கிற மாதிரி ஒரு காரியம் செஞ்சால், இப்போ பிஸ்னஸ் பண்ணுறவங்க உணவில் கலப்படம் பண்ணுறது, அது அயோக்கியம். அவங்க அன்பு இல்லாதவங்க, சமுதாயத்தின் மேலே அன்பு இல்லை, ஏமாத்துறாங்க அன்பு இருக்கிற மாதிரி. கலப்படம் எத்தனை பேரை பாதிக்கும். கள்ளத்தனம் பண்ணுவார், கள்ள தராசு பிடிப்பார், எல்லாத்துலேயும் ஏமாற்றுவார். அன்பு அப்படி செய்யாது. அப்போ உங்களுக்குள்ள உண்மையான அன்பு இல்லைன்னு அர்த்தம். அந்த அன்பு ஆவியின் கனியில் அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினம் அடையாது, தீங்கு நினையாது. எதுக்கெடுத்தாலும் கோபம், எதுக்கெடுத்தாலும் சட்டுன்னு கோபம். அன்பு உண்மையாக இருந்தால் அந்த மாதிரி தீங்கு அது மாதிரி வராது. அந்த சினம் அடையாது, தீங்கு நினையாது, அடுத்தவங்களுக்கு தீங்கு செய்யணுன்ற அந்த நினைவு வராது, தீங்கு நினையாது அன்பு. இதான் அன்புக்கு அளவுகோல். பாருங்கள். அடுத்தது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். அநியாயம் நடக்கிறத பார்த்து சந்தோஷப்படாது. அநியாயத்தை பார்த்து சந்தோஷப்பட்டால் அன்பு இல்லைன்னு அர்த்தம். அப்போ அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். அதை அறிந்து கூட. அப்புறம் ரொம்ப முக்கியமான காரியம் பார்த்தீங்களா, 7வது வசனத்தில் இருக்கிறது. அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். சகலத்தையும் தாங்கும், சகிக்கும், நம்பும். அதான் உண்மையான அன்பு. இன்னைக்கு குடும்பங்களுக்குள்ள அது இல்லையே. ஒரு வார்த்தை சொல்லித்தான் தாங்க முடியல, உடனே வீறு கொண்டு எழும்பிடுறோம், டைவர்ஸ் வரைக்கும் போயிடுறோம்ல. கணவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டாரா, மாமியார் ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்களாம், பெட்டி தூக்கிட்டு கிளம்பிடுறது. சகிக்கிறதுக்கு மனம் இல்லை, தாங்கிறதுக்கு மனம் இல்லை. ஏன்னா அன்பு இல்லைன்னு அர்த்தம். உண்மையான தேவனுடைய அன்பு இருந்தால் அந்த பாடுகளை சகிக்கும், எல்லாவற்றையும் தாங்கும். திட்டினா திட்டிட்டு போட்டோம், ஏசுனா ஏசிட்டு போட்டோம், என் கணவர் தானே, என் மனைவி தானே, என்னுடைய மாமியார் தானே, எங்கள் அம்மா தானே, ஓகே இன்றைக்கி பேசுவாங்க, நாளைக்கு அன்பாக இருப்பாங்க. தாங்கும், சகிக்கும். ஆனால் அப்படி இருக்கா, சின்னதுக்கு சுருன்னு எழும்பிடும், உடனே மூக்கு மேலே கோபம்னு சொல்லுவாங்க பாருங்கள். உனக்கு தான் பேச தெரியுமா, எனக்கு பேச தெரியாதா, பாரு, உனக்கு தான் எது தெரியுமா, நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாதா, நானும் தான் வேலை செய்கிறேன், நானும் தான் சம்பாதிக்கிறேன். அப்போ உண்மையான அன்பு இல்லைன்னு அர்த்தம். இதுதான் அன்புக்கு அளவுக்கு. ஒரு வசனத்தை ஒப்பிட்டு பாருங்கள். இந்த சுபாவம் என்கிட்ட இருக்குதா, சகலத்தையும் தாங்குகிற ஒரு இறுதி எனக்கு இருக்குதா, சகலத்தையும் விசுவாசிக்கிற புருஷனையே நம்புறதில்லை, மனைவியை நம்புறதில்லை. அப்போ எப்படி விசுவாசிக்குள்ள அன்பு இருந்தால், அவங்க மனைவி மேலே உண்மையான அன்பு இருந்தால் அவங்கள விசுவாசிப்பீங்க, நம்புவீங்க. புருஷன் மேலே உண்மையான அன்பு இருந்தால் அவங்க நம்புவீங்க. யார் என்ன சொன்னானே என் புருஷன் எனக்கு தெரியும், யார் என்ன சொன்னானே என் மனைவி எனக்கு தெரியும், யார் என்ன சொன்னானே என் பிள்ளைகளை எனக்கு தெரியும். அவங்கள நம்பணும், விசுவாசிக்கும் உண்மையான அன்பாக இருந்தால். இல்லாட்டினா சின்னதை கேள்விப்பட்டால் அது பெருசாக பில்டப் பண்ணி பிரச்சனை, சண்டை, குடும்பத்துக்குள்ளே சபைக்குள்ளே சண்டை, இந்த அன்பு இல்லாததுனால. அதனால் பாருங்கள், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அப்போ அந்த மாதிரி ஒரு அன்பு எனக்கு வேணும் ஆண்டவரே. இது எங்கே பார்க்குறது? நான் காலேஜில் அந்த காலத்தில் பியூசி உண்டு, இப்போ +2 படிக்கிறீங்களா, அந்த காலத்தில் பியூசி ப்ரீ யூனிவர்சிட்டி. அப்போ நான் ஒரு கவர்மெண்ட் காலேஜில் படித்தேன். அப்போ திருக்குறள் இருக்குல்ல, அன்புன்னு ஒவ்வொரு தலைப்பில் 10 குறள் இருக்கும். அன்புன்ற தலைப்பில் 10 திருக்குறள். அப்போ தமிழ் ஆசிரியர் அவங்க ஒரு இஸ்லாமியர், தமிழ் ஆசிரியர் அவங்க ஒரு இஸ்லாமியர். அவங்க தமிழ் ஐயான்னு சொல்ல 10 குறள் நடத்தினாங்க. திருக்குறளில் 10 குறளையும் நடத்தி விளக்கம் கொடுத்தாங்க. அதனுடைய ஒவ்வொரு குறளாக சொல்லி அதுக்கு விளக்கம் கொடுத்த அன்புன்னா என்னன்றது அந்த திருக்குறளில் திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறான்னு 10 குறளுக்கு விளக்கம் கொடுத்துட்டு காலேஜில் நான் இருக்கிற கிளாஸில் சொன்னாங்க, இந்த திருவள்ளுவர் சொல்லுகிற அன்பு என்கிற 10 குறளுக்கும் ஒரே ஒரு உதாரணத்தை என்னால் சொல்ல முடியும், அவர் தான் இந்த அன்புக்கு உதாரணம்னு சொன்னார். எல்லோரும் கவனமாக கேட்டாங்க, யார் சொல்ல போகிறாருன்னு. அவர் சொன்னார், இயேசு கிறிஸ்து. நான் உண்மையை சொல்லுகிறேன், நான் அந்த வகுப்பில் இருந்த தமிழ் ஆசிரியர், அவர் ஒரு இஸ்லாமியர். அவர் சொன்னார், இந்த குறளுக்கு, இந்த அன்புக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்ல முடியும், இயேசு கிறிஸ்து. அவர் தான் எல்லாத்தையும் சகித்தார்.
அவமானத்தை சகித்தார், நிந்தைகளை சகித்தார், பாடுகளை சகித்தார், பொய்யான குற்றச்சாட்டுகளை சகித்தார், அடியை சகித்தார், உமிழ்நீரை சகித்தார். எல்லாத்தையும் சகித்து, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னென்ன அறியாமல் இருக்கிறார்கள் என்று தன்னை விரோதித்த மக்களுக்காகவும் பரிந்து பேசி ஜெபம் பண்ணினார். அந்த அன்பு எனக்குள்ளே இருக்குதா? உங்களுக்குள்ளே இருக்குதா? யோசித்து பாருங்க. குட்டி பிள்ளைகள், உங்கள் அண்ணன் மேலே டக்குனு கோவம் வருது, அக்கா மேலே கோவம் வருது, ஏன் இப்படி பண்ணிட்டான் அப்படி பண்ணிட்டான், பல்ல கடிச்சிக்கிட்டு சின்ன பிள்ளை பண்ணது கூட கோவம் வருது. ஏன் தெரியுமா? அவனுக்குள்ள அன்பு இல்லை. இன்றைக்கி கேட்கணும், ஏசப்பா எனக்கு அன்பு கொடுங்க, இந்த ஆவின் கனியாகிய இந்த குண அன்பு எனக்கு வேணும், இயேசுவின் அன்பு எனக்கு வேணும். ஜெபிக்கலாமா? இன்னொரு முறை மற்ற குணாதிசயங்களை கொடுத்து அடுத்த வாரம் நம்ம நல்லா தியானிக்கலாம். எல்லாரும் அப்படியே தேவ சமூகத்தில் எழும்பி நிலங்களை உங்களுடைய இருதயத்தில் கை வைங்க. எல்லாரும், குட்டி பிள்ளைகள், பெரியவர்கள், வாலிபர்கள் எல்லாரும் கூட, ஐயோ நான் கோபத்தில் இருக்கிறேன், எரிச்சலில் இருக்கிறேன், எங்கள் வீட்டுக்குள்ளேயே சிலர் கூட பேசாமல் இருக்கிறேன், மருமகள் மேலே வருத்தம், மாமியார் மேலே வருத்தம், மாமனார் மேலே வருத்தம், அக்கா மேலே வருத்தம், அண்ணன் மேலே வருத்தம், என் சின்ன தங்கச்சி மேலே வருத்தம், கோபம், இப்படி பேசிட்டாங்க, அப்படி சொல்லிட்டாங்க. ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, எனக்குள்ள அன்பு இல்லை, எனக்குள்ள பூரணமான அன்பை கொடுங்க, சிலுவையின் அன்பை எனக்கு தாங்க, சகலத்தை சகிக்கிற தாங்குகிற அன்பை எனக்கு தாங்க, அந்த கல்வாரி அன்பு, சிலுவையின் அன்பை எனக்கு தாங்க. கேளுங்க கேளுங்க, இருதயத்தில் கை வச்சு கேளுங்க, அன்பினாலே என் உள்ளத்தை நிரப்புங்க, இந்த அன்பை எனக்கு தாங்க, அந்த இயேசுவின் அன்பு என் உள்ளத்தை நிரப்பட்டும், ஆவியின் கனி ஆகிய அந்த அன்பு என்கிற குணம் எனக்குள்ளே பூரணமாகட்டும். என் சபைக்குள்ள கூட அன்பில் ஆண்டவரே, சபையில சிலரை பகைக்கிறேன், அவங்க எதிர்கட்சி என்று நினைக்கிறேன், ஐயோ நான் அன்பில்லாமல் இருக்கிறேனே, என்னை மன்னியும், அந்த அன்பை எனக்குள் ஊற்று. நான் வேலை செய்கிற இடத்துல இந்த மேல் அதிகாரி கோபமா பேசினா எனக்கு கோபம் வருது, எரிச்சல் வருகிறது, சினம் வருகிறது, எனக்குள் அன்பில்லை, தாங்கக்கூடிய அன்பில்லை, சகிக்கக்கூடிய அன்பில்லை, என்னை மன்னியும், அந்த அன்பினால் என் உள்ளத்தை நிரப்பும் நிரப்பும் நிரப்பும். என் வீட்டுக்குள்ள வேலை செய்கிற இடத்துல, வசிக்கிற இடத்துல, எங்க தெருவில் ஆண்டவரே இந்த அன்பு இல்லாததுனால சண்டை, பிரச்சனை, சமாதானமற்ற சூழ்நிலை, எனக்கு இந்த சகலத்தை தாங்குகிற சகிக்கிற அன்பை தாங்க, அந்த சிலுவையின் அன்பை தாங்க ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன். யார் யார் ஜெபிக்கிறாங்களோ இப்பொழுது தேவ அன்பு அவனுடைய உள்ளத்தில் ஊற்றப்படட்டும், பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் தேவ அன்பு பிள்ளைகள் முள்ளக்குள்ள ஊற்றப்படட்டும், இந்த குட்டி பிள்ளைகளுக்குள்ள தேவ அன்பு ஊற்றப்படட்டும், எல்லா வாலிப தம்பி வாலிப மகளுக்குள்ள அந்த அன்பு ஊற்றப்படட்டும், குடும்பத்தில் இருக்கிற கணவன் மனைவி பெரியவங்களுக்குள்ள, வயதான தாய் தகப்பன் எல்லாருக்குள்ள அந்த அன்பு ஊற்றப்படட்டும். வீட்டுக்குள்ள ஒரு சமாதானம், சந்தோஷம், அன்பு நிரம்பி வழியும்படிக்கு செய்யும். இந்த அன்பை கெடுக்கிற சாத்தானுடைய வல்லமை அழியட்டும், இந்த அன்பை கொலைக்கிற பிசாசின் கிரியைகள் அழியட்டும். தேவ அன்பு எல்லாருடைய உள்ளத்தில் ஊற்றப்படட்டும், ஆவியானவர் மூலமாய் ஊற்றப்படட்டும். எல்லாரும் அந்த அன்பு என்கிற கனி ஆண்டவரே இந்த குணாதிசயம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில். நீர் அதை தந்துவிட்டதற்காய் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன்.